வீட்டில் எல்லாரும் டிகிரி படிச்சிருக்கணும், எல்லாத்துக்கும் சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும், வீட்டுக்கு ஒரு 2 வீலர் வேணும். இப்படி நம்மளுடைய விஷ் லிஸ்ட் இருக்குது இல்லையா, நாம போய் ஆசைப்படுற விஷயத்தை எல்லாம் இதே பாணியில ஒரு கட்சி தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருக்குது அப்படின்னா நம்ப முடியுதா நண்பர்களே? சமீபத்தில் தொடங்கப்பட்ட புதிய கட்சியான தாவேகா இருக்கு இல்லையா, நம்ம விஜய் அவர்களுடைய கட்சி, அந்த கட்சி கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை பார்த்தீங்கன்னா அது வாக்குறுதியே இல்லை நண்பர்களே, விஷ் லிஸ்ட் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். எல்லாரும் ஆசைப்படுற விஷயங்களை விஜய் அவர்களும் ஆசைப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு தான் அவங்க சொல்லி இருக்கிறத பாருங்க. எல்லாருக்கும் நிரந்தரமா வீடு இருக்க வேணும், வீட்டுக்கு ஒரு 2 சக்கர வாகனம் கண்டிப்பா இருக்க வேணும், பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை ஏற்படுத்த வேணும், வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும், வீட்டில் குறைஞ்சபட்சம் ஒருத்தருக்காவது வருமானம் இருக்க வேணும், அதற்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேணும், அரசு மருத்துவமனைக்கு மக்கள் பயம் இல்லாம செல்ல வேணும், பருவமழை காலங்கள்ல மக்கள் மற்றும் விவசாயிகள் பாதிப்படையாம இருக்க வேணும். இப்படி ஒரு 10 பாயிண்ட் சொல்லி இருக்கிறாங்க நண்பர்களே. இதையெல்லாம் கேட்கும் போது ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட, ஒரு சீரிய கொள்கையை கொண்ட, ஒரு லாங் டேர்ம் கூட வேண்டாம், ஒரு ஷார்ட் டேர்ம் விஷனை கொண்ட ஒரு கட்சி வெளியிட்ட தேர்தல் அறிக்கையா இது அப்படிங்கிற கேள்வி நம் மனதில் எழுது நண்பர்களே. விஜய் அவர்கள் சொல்லி இருக்கிற இந்த விஷ் லிஸ்ட் இருக்குது இல்லையா, ஆசைப்படுகிற லிஸ்ட், அதை எல்லாருமே ஆசைப்படுற விஷயம் தான். உலகத்துல யார் இதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் விஜய் அவர்கள் என்ன புரிஞ்சுக்கொள்ள வேணும், மக்கள் அவரை ஆதரிக்க வேணும் அப்படின்னா அவருக்கு தெளிவான ஒரு பார்வை இருக்க வேணும் இல்லையா. அவர் சொல்ற விஷயத்துக்கே வருவோமே, ஒவ்வொருவருக்கும் சொந்த வீடு இருக்க வேணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை எப்படி அவங்க செயல்படுத்த போறாங்க அப்படிங்கிறதுக்கான திட்டம் இருக்குதா திரு விஜய் அவர்கள் கிட்ட அப்படிங்கிற கேள்வி நம் மனதில் எழுது. அதே போல ஒவ்வொரு வீட்லையும் ஒருத்தருக்காவது வருமானம் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதற்கான திட்டம் என்ன அப்படின்னு திரு விஜய் அவர்களை கேட்க தோணுது. அதே போலதான் அவரு வீட்டுக்கு ஒரு 2 வீலர் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், எல்லாம் ஆசைப்படுறேன்னு சொல்றாரு. அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு சாதாரண தமிழனும் ஆசைப்படுகிற விஷயம் தான். ஆனா உங்களை எதுக்கு நாங்க மேல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா, இதையெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கா, உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை இப்பொழுது தமிழக மக்கள் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. யாரு வேணா இப்படியே ஆசை பட்டியலை வெளியிட்டுக்கிட்டே போலாம். ஏன் உங்க வீட்டுல இருக்கிறவங்களை கேளுங்க, சுத்தி இருக்கிறவங்களை கேளுங்க, எல்லாரும் தான் சொல்லுவாங்க கார் வேணும், பைக் வேணும், ஜுவல்லரி வேணும், நகை வேணும், எனக்கு நிறைய காசு வேணும் செலவுன்றதுக்குன்னு, வேலை வேணும், நிறைய சம்பளம் வேணும், வேலையே செய்யாம பணம் வேணும்னு நினைக்கிற மக்களை உருவாக்கி வச்சிருக்குது இந்த தமிழக அரசு. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த போக்கை மாற்றி எப்படி நீங்க இதையெல்லாம் சாதிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தை சொல்வதற்கு பதிலாக மக்கள் ஆசைப்படுகிற விஷயத்தை நானும் ஆசைப்படுறேன்னு சொல்றதுக்கு உங்களுடைய கட்சியை எப்படி ஆட்சி பொறுப்புல உட்கார வைக்க முடியும்? இந்த மக்கள் யோசிக்க வேணும் திரு விஜய் அவர்களே.